தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு தற்போது போதையின் தலைநகரமாக மாறியிருப்பதால் மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் என்று பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை கொரட்டூரில் அவர் அளித்த பேட்டியை மகாயுத்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். மிக பிரகாசமாக இருக்கிறது. குறிப்பாக தமிழகம் இந்திய திருநாட்டின் போதை தலைநகரமாக மாறியதிலிருந்து மக்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். இந்த அரசு கையாளாகாத அரசாக இருந்து ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு என்பது மிக கேவலமான நிலைமை இருந்தக்கூடிய இந்த வேளையிலே பல கொலைகள், கற்பழிப்புகள் என்று இந்த கஞ்சாவின் பழக்கத்தினால் ஏற்கனவே சென்ற ஆண்டு மரக்காணத்துக்கு அருகில் 15 நபர்கள் கள்ளச்சாராயம் அருந்தி இறந்த நிலையில் கூட இந்த தமிழக அரசாங்கம் ஒரு இரும்புப்பிடி கொண்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நான் சர்வாதியாக மாறி போதைப் பொருளுக்கு எதிராக சூளுரையாற்றுவேன் என்று கூறியிருந்தும் கூட இப்போது உலகத்தில் உள்ள பல நாடுகளுக்கு தமிழகத்தில் இருந்து இந்த போதை விற்பனை என்பது நடைபெறுவது மிக மனவேதனையான விஷயம், வருத்தக்கூடிய விஷயம். அரசியல் முறை தாண்டி மிக முக்கியமான விஷயமாக பெற்றோர்கள், தாய் தந்தையினர் எல்லாருமே பார்க்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் தமிழகத்தில் ஏற்படுத்தி தமிழகம் வளர்ச்சியின் பக்கம் செல்ல போகின்ற காலகட்டம் இது. 400 இடங்களுக்கு மேல் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெறும் போது தமிழகத்தில் 40 எம்பிகள் பாஜகவுக்கு கிடைப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எலக்ட்ரல் பாண்ட்ஸை பத்தி அதிகப்படியாக பேசின கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை டிரான்ஸ்பரன்சி, அதாவது அக்கௌண்டிங்ல குறிப்பாக அரசியல் கட்சிகள் எவ்வளவு காசு யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க என்பதை டிரான்ஸ்பரண்டாக தெரிவிப்பதற்காக கொண்டு வரப்பட்டதா எலக்ட்ரல் பாண்ட்ஸ். இது அடிப்படையில பாத்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய நிதியில சராசரியாக ஒரு எம்பி கணக்குல, அதாவது பாஜகவின் ஒரு எம்பிக்கு வந்திருக்கக்கூடிய கணக்கு என்பது 20 கோடி ரூபாய் தான். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய நிதியிலிருந்து அவர்கள் இருக்கக்கூடிய எம்பிகள் கணக்குக்கு பார்த்தா சராசரியாக ஒரு எம்பிக்கு 80 கோடி ரூபாய் நிதியாக அவர்களுக்கு வந்திருப்பது தெரிய வந்துள்ளது. எலக்ட்ரல் பாண்ட்ஸை பத்தி சென்ற வாரம் வரை போற இடத்துல எல்லாம் மீடியால எல்லாம் பேசி கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கடந்த 2 நாட்களாக எங்கேயுமே காணவில்லை. இதை பத்தி வாய் திறப்பதும் கிடையாது. இதற்கான விளக்கத்தை அவர்கள் தான் தெரியப்படுத்த வேண்டும். சொல்லப்போன அரசியல் கட்சிகளிலே ஒரு எம்பிக்கு சராசரியாக கம்மியாக பணம் வந்தது பாஜகவுக்கு தான். அந்த பணத்தை பயன்படுத்தி பல கட்சி நிகழ்ச்சி நடத்தும் எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இதுக்கான கணக்குகளை பாஜக கொடுத்து கொண்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் முன் வந்து அவருக்கு வாங்கிய பணம் எங்கிருந்து வாங்கினாங்க, எதுக்கு வாங்கினாங்க என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்று மக்கள் இதுக்கப்புறம் மக்கள் மன்றத்தில் கேட்க ஆரம்பிப்பார்கள். அவர்கள் தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். பாஜகவை பொறுத்தவரை வேட்பாளர் பட்டியல் என்பது மாநில தலைமையால் முடிவு செய்யப்பட்டு மத்திய தலைமையினால் முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் வரை யாரும் வேட்பாளர் கிடையாது. எங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் 40 தொகுதிகளிலுமே வேட்பாளர் யார் என்று கேட்டால் நரேந்திர மோடி தான் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் கட்சி பணியாற்றி வருகிறோம். பாஜகவை பொறுத்தவரை தனிநபர் செல்வாக்கு என்பது கடைசியான விஷயம். நாடு, கட்சி, அதுக்கப்புறம் தனிநபர். நரேந்திர மோடிக்காக உழைத்து நரேந்திர மோடிக்கு பலம் சேர்க்கும் விதமாக, தமிழக மக்களுக்கு நலம் சேர்க்கும் விதமாக களத்தில் இறங்கி மக்களுக்காக வேலை பார்க்க நாங்கள் தயாராக